Hi viewers and my dear students, இன்னைக்கு நாம class 12 unit 2 complex numbers exercise 2.4 ஓட second sum இந்த வீடியோல பார்க்க போறோம். If z equal to x plus iy, find the following in rectangular form. Z ஓட value x plus iy, find the following in rectangular formல கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? first point பாருங்க, real of 1 by z னு கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரியல்ங்கிற டேர்மை விட்டுடுங்க. ஓகேவா? 1 by z மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. 1 divide by z க்கு பதிலாக கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, x plus iy னு கொடுத்துருக்காங்க. இந்த x plus iy போட்டுக்கோங்க. இன்ட்டு என்ன பண்ண போறோம், இப்போ கான்ஜுகேட் எடுக்க போறோம். அப்போ x minus iy by x minus iy னு வருமா? இப்போ 1 into x minus iy, x minus iy. கீழே பாருங்க a plus b into a minus b. அப்போ என்ன பண்ணுவீங்க, a square minus b square னு போடுவீங்க. a க்கு பதிலாக x இருக்கு, இப்போ x square minus b க்கு பதிலாக iy இருக்கு, iy ஸ்கொயர் போட்டாச்சு. அப்போ அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. மேலே x மைனஸ் ஐஒய்ங்கிறது அப்படியே இருக்கும், டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரு. இங்கே நமக்கு என்ன வந்துடும், ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த ஒய் ஸ்கொயருங்கிறது அப்படியே வந்துடுது. இப்போ பிரித்து எழுதிடலாமா, 1 by z ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது எக்ஸுக்கும் உள்ளது, மைனஸ் ஐ ஒய்க்கும் உள்ளது. ஓகேவா? இப்படி எழுதியாச்சு. அவங்க கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, ரியல் ஆஃப் 1 by z தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னது, ரியல் ஆஃப் 1 by z. நம்ம 1 by z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதில் ரியல் பார்ட்டை மட்டும் எடுத்து எழுதணும். பாருங்க, ரியல் ஆஃப் 1 by z நமக்கு என்ன வந்துடும், 1 by z கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ரியல் பார்ட் எது, ஐ இல்லாத பார்ட் தான் என்னது ரியல் பார்ட். அப்போ இந்த டேர்ம் வரும், எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா? இது செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ரியல் ஆஃப் IZ பார்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், இசட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு தெரியும். அதோட கான்ஜுகேட் இசட் பாருங்கிறது எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு தெரியும். ஓகேவா? இந்த ரியலுங்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடணும், விட்டுடணும், லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ IZ பாரோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிங்க. ஐ இன்டூ இசட் பாரோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஐஒய். இப்போ இந்த ஐயால் என்ன பண்ணுறீங்க, உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. ஐ இன்ட்டு எக்ஸுங்கிறது ஐஎக்ஸ், மைனஸ் போட்டாச்சு. ஐ இன்ட்டு ஐங்கிறது ஐ ஸ்கொயர், இந்த ஒய் வந்துடும் ஈக்குவல் டு இந்த ஐஎக்ஸ் அப்படி இருக்கட்டும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ நமக்கு ப்ளஸ் ஒய் இன்ட்டு வருது. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வரணும், ரியல் பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு வரணும் இல்லையா? இப்போ ஒய்ங்கிறது தான் என்னது, இங்கே ரியல் பார்ட்டு. அப்போ ஒய் ப்ளஸ் ஐஎக்ஸ்னு போட்டாச்சு. அப்போ ரியல் ஆஃப் ஐஇசட் பார் தானே கேட்டிருக்காங்க. இதில் ரியல் பார்ட் எது, ஒய் தானே. அப்போ ஒய் எடுத்து எழுதணும். அதே அவங்க வந்து இமேஜினரி கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இதே சம்மில் இமேஜினரி கேட்டாங்க அப்படின்னா இங்கே இமேஜினரி பார்ட் எது, எக்ஸு. அப்போ எங்கள் எக்ஸ்ன்னு ஆன்சர் வரும். அவங்க ரியல் கேட்டதுனால நம்ம ரியல் பார்ட்டு ஒய்ன்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்டு பாயிண்ட் பாருங்க, இமேஜினரி ஆஃப் 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4i கொடுத்துருக்காங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதோட கான்ஜுகேட் இசட் பாருங்கிறது நமக்கு எக்ஸ் மைனஸ் ஐஒய்ன்னு நமக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இமேஜினரியை விட்டுணும் இல்லையா, அந்த உள்ள டேர்ம்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4i எழுதியாச்சு. அப்ளை பண்ணிடலாமா, 3 இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் போட்டாச்சு, இந்த 4 இருக்குது 4 போட்டாச்சு. இசட் பாரோட வேல்யூ என்ன, எக்ஸ் மைனஸ் ஐஒய் போட்டாச்சு. இந்த -4 ஐ அப்படியே வந்துடுது. உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இன்ட்டு எக்ஸு 3x ப்ளஸ் 3 இன்ட்டு ஐஒய்ங்கிறது 3iy. ஓகேவா? ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸுங்கிறது 4x. இங்கே 4 வந்து ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும், 4iy இன்ட்டு வந்துடுது. இந்த -4i வரும். 3x ரியல்லாம் ஒன்றா எழுதிக்கோங்க, 3x 4x. ஓகேவா? அடுத்து ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா -4iy 3iy மைனஸ் இந்த 4i வந்துடுது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், 7xன்னு வந்துடும். அடுத்து ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. இப்போ 4iyயில் 3iy போயிடுச்சுன்னா பேலன்ஸு ஒரு iy இருக்கும். எங்கே மைனஸ் இருக்குது, பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் போட்டுடணும், iy மைனஸ் இந்த 4iங்கிறது அப்படியே இருக்கும். இப்போ 7x அப்படியே இருக்குது, ஐங்கிறது இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். அப்போது என்ன பண்ணிடலாம், ப்ளஸ் ஐயை வெளில எடுத்துருங்க. ப்ளஸ் ஐயை வெளில எடுத்தீங்க அப்படின்னா இங்கே மைனஸ் ஒய் இருக்கும், இங்கே -4 இருக்கும். ஓகேவா? இப்போ இமேஜினரி தானே அவங்க கேட்டிருக்காங்க. இமேஜினரி பார்ட் இதில் எது, ஐ உள்ளதான் என்னது இமேஜினரி பார்ட். அப்போ நமக்கு என்ன வந்துடும், -y -4ன்ட்டு வந்துடும். ஓகேவா?
அதில் ரியல் பார்ட்டு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன எழுதுவோம் 7xன்னு எழுதுவோம். இமேஜின் அது கேட்டிருக்கிறதுனால -y -4ன்னு. இப்போ நீங்கள் இங்கே கேட்கலாம் எனக்கு மைனஸ் ஐயை வெளில எடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். மைனஸ் ஐயை வெளில எடுத்தால் நமக்கு என்ன வராது x + iy டேர்மு வராது, ரெக்டாங்குலர் ஃபார்மில் வராது. அதுதான் என்ன பண்ணியிருக்கோன்னா ப்ளஸ் ஐயை வெளில எடுத்திருக்கோம். நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருச்சு -y -4ங்கிற வேல்யூ கிடச்சிருச்சு. அவ்வளோதான் இந்த சம். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.